ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்குறதுல சந்தோஷம். ஆண்டோடைய பிள்ளைகள் ஒருத்தர் பார்க்குறது சந்தோஷம், அப்படிதானே? உங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க, அப்படிதானே? அப்படிதானே? இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்கள் சொல்கிற இருக்கிறத பார்த்தா எனக்கு தோணுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி தான் நினைக்கிறது. நம்ம ஆண்டோட வந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க, ஆண்டோட பிள்ளைகள் நம்ம சொந்தக்காரங்க. அதனால் உங்களை பார்க்கலங்க சந்தோஷம். ஒரு சாட்சி சொல்லிவிட்டு நான் மெசேஜ் விளையாட்டு போகிறேன். நாங்கள் ஃபேமிலியாக கணபதிபுரத்தில் ஒரு உபவாச ஜெபம் அட்டன் பண்ணோம். அப்போ பாஸ்டர் அங்கே வந்திருந்தாங்க. பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது என்னோடய ஒய்ஃபோட தள்ள கையை வச்சு உனக்கு அந்த வியாதி நீக்கி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ நாங்கள் பாஸ்டர் எதுவுமே சொல்லலை. ஆனால் என்ன ஒய்ஃபுன்னா அந்த முட்டு ரெண்டும் பயங்கர வலி, நடக்க போட முடியாது, படி ஏற முடியாது. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேல் மாடிக்கு போனதே இல்லை, அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டெப் ஏறி மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு பாஸ்ட் சொன்னதுக்கப்புறமா அந்த ரெண்டு முட்டும் பயங்கரமாக இருந்த வழியெல்லாம் மாறி போயிட்டு அவள் அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த படியை மறுபடியும் ஏறி பார்த்தா உண்மையிலே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருக்க வீட்டில் அவங்க அண்ணன் வீடு ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அது கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறி பார்த்தா. பொதுவாக நானும் அவளுக்கு சேர்ந்து நடந்து போகும்போது 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணால் நான் அங்கே போய் சேர்ந்து ஒரு 10-20 செகண்டுக்கு பிறகு தான் அவன் நடந்து சேருவான். அப்படி அன்னைக்கு என்னோட ஃபாஸ்ட் நடந்து போய் முன்னாடி போயிட்டான். அப்போ எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஆண்டவர் உண்மையிலே சுகம் தந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த சுகத்தை ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தாரு. பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு நல்ல ஊழியக்காரர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அவர் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அற்புதம் நடக்குது. நீங்கள் அந்த ஊழியக்காரர்கள் இருக்கல சந்தோஷம். என்னுடைய சாட்சியம் ஒன்று சொல்லிவிட்டு நான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல. எங்கள் அப்பா நாங்கள் ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி. 1986 எங்கள் அப்பா இந்த டிஜிஎஸ் தினகரன் நம்மளுக்கு கார் டிரைவராக இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராட்டஸ்டன்ட் இந்த பெண்டகாஸ்ட் இந்த அனுபவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ ஒரு வைராக்கியமான ஆர்சி. ஏன்னா எங்களுக்கு பெந்தகோஸ்தில் இருக்கிறவங்கள பிடிக்காதுன்னா இவங்க தாய் மதத்துலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, இவங்க நமக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறது. அப்படி இருந்த எங்களை ஆண்டவர் எங்கள் அப்பா மரணத்துக்கு பிறகு எங்கள் அம்மா ரிச்சி போராடி வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரிச்சி போராடி வந்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன், அப்படி எல்லாரும், எங்கள் தங்கச்சி, நாங்கள் 3 பிள்ளைகள் 3 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அப்படி ஆண்டவருக்குள்ளாடி முழு குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் சவுதி அரேபியாவுக்கு ஆண்டவரை கொண்டு போனார். அங்கே ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்ய வச்சார். அந்த ஊழியத்தில் சில ஆத்மாக்கள் நிச்சயப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அந்த சவுதி அரேபியா அந்த அடைப்பட்ட தேசத்துலையும் ஆண்டவர் ஜனங்களை ஆண்டவர்கள் வழிநடத்தி அந்த ஞானஸ்தானம் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர்கள் வழிநடத்தினார். நான் ஞானஸ்தானம் கொடுக்கல, ஏன்னா நான் முன்னேற ஊழியத்தில் இல்லாதனால நம்ம பாலப்பள்ளத்தில் இருக்கக்கூடிய ஜஸ்டின் மோசஸ் பாஸ்ட் அவங்கள அங்கே சோதிக்கு வந்திருக்கும் போது அவங்க மூலமாக அவங்க 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வச்சு அப்படியே அந்த ஊழியத்தில் ஆண்டவர்களை பயன்படுத்தினார். இப்போ 2022 நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம். என்னோடய பையன் 12th முடிச்சிருக்கான். இனி அவன் வெளிநாட்டில் படிக்க போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கான். நீங்கள் எல்லோரும் அவனுக்காக ஜெபிச்சுக்கோங்க. சின்ன பையன் இப்போ 7th படிக்கிறான். எல்லோரும் எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். சரியா? கர்த்தருடைய வார்த்தை விளையாட்டு போனோம். யோபு 36 அதிகாரம் 5 வசனம் படிப்போம். யோபு 36. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ளவர். அவர் யாரையும் புறக்கணியாத தேவன். மனதுருக்கத்திலையும் அவர் மகத்துவம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்ம நான் எனக்கு இந்த சர்ச்சுக்கு வந்தேன். இந்த சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு இந்த லொக்கேஷனை பாஸ் அனுப்புனாங்க. நான் கரெக்டாக வந்துட்டேன். இப்போ இந்த லொக்கேஷன் அனுப்பக்கூடிய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நான் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு இந்த கரெக்டாக அந்த லொக்கேஷன் சொல்லியிருக்கணும். இந்த ரோட்டில் வாங்க, இங்கே இந்த ஒரு வீடு இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொன்னால் தான் என்னால் வர முடியும். இல்லை நல்லா வர முடியுமா? வர முடியாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் பற்றி நமக்கு தெரியணும், நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன். அப்படி தெரிஞ்சாதான் நம்ம அந்த தேவனை விளங்கி கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்ட நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் மகத்துவம் உள்ள தேவன். அப்படின்னு என்னது? அவருடைய பவர், அவருடைய க்ளோரி, அவருடைய அத்தாரிட்டி, இதுக்கு ஈடு இணையே இல்லை. ஹல்லேலூயா.
அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. அவருடைய வல்லமை எதற்கும் ஒப்பிட முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம சேவிக்கிறோம் நமக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஆண்டு வந்து பல அற்புதங்களை இந்த நாட்கள்ல செய்யறாரு. அந்த ஆதி காலத்துல ஆண்டவர் செய்தாரு, இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யறாரு. அப்போ ஆண்டவர் அந்த ஆதி காலத்துல அற்புதங்களை செய்த காரணம் என்னன்னா, இந்த வேதத்துல அதெல்லாம் எழுதப்படணும், அதெல்லாம் நம்ம படிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் படிக்கணும், தலைமுறை அதை உணர்ந்து கொள்ளணும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நம்முடைய தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் எதற்காக வல்லமையான காரியங்கள் அந்த காலத்துல செய்தாருன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்பது மனிதன் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா நமக்கு ஒரு ஆளை தெரிந்து கொள்ளணும், அந்த ஆள் எப்படிப்பட்டவர் நம்ம முதல்ல புரிஞ்சிடணும். அதே மாதிரி தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிந்தாதான் நம்ம அவரால் நேசிக்க முடியும், அவரை முழுவதுமாய் சார்ந்து கொள்ள முடியும். அப்படித்தானே? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்ல தேவன். அவரால் கூட காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம மனுஷனை நம்பணும்னா அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அதுக்கப்புறம் சொல்லுவான் இதுக்கு மேலே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்டர்ஸ்ட போனால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்துட்டேன், இனி நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண்டோட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனிதனோட உதவி என்னன்னா ஒரு சர்டன் லெவல் தான், அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, அவரால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் செய்த மகத்தான காரியங்களை செய்த பார்ப்போம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிப்போம். யோசுவா 10:11. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா வராங்க, இவங்க யுத்தம் பண்றாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, வானத்துல இருந்து கல்மலையை அப்படியே பெய்ய பண்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவங்க பட்டயத்தால கொண்டவங்களை விட அந்த கல் மழையினால அழிந்து போனவர்கள் அநேகம். அப்ப ஆண்டவரால இந்த காரியத்தை செய்ய முடியும். மனுஷன் நினைச்சா செய்ய முடியுமா? ஏதாவது மனுஷன் நினைச்சா செய்ய முடியும்? வானத்துல இருந்து கல்மலை யாராவது பெய்ய பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஆண்டவரால முடியும். அடுத்த இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோசுவா 24:12 படிப்போம். 24:12. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி துரத்தல, இவங்க வில்லாலே பட்டயத்தாலும் துரத்தல. எப்படி துரத்தினார் ஆண்டவர்? குளவிகள் அனுப்பினாரு, அது அவங்கள துரத்திட்டு. இப்போ குளவிகள் அனுப்பி கூட ஆண்டவரால அற்புதத்தை செய்ய முடியுது. நம்முடைய தேவனால் மட்டும்தான் அது முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எதையும் செய்ய வல்ல தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இதெல்லாம் ஆண்டவருக்கு நிரூபிக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் காட்டணும். இது எதுக்காக ஆண்டவர் செய்யறாருன்னா, யாத்திராகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிப்போம். யாத்திராகமம் 9:16. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படியாகும், அவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகும். அப்போ அவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் ஆகணும். அதுதான் ஆண்டோடைய நோக்கம். இந்த வல்லமை இவன்ட காமிச்சாதான் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னபடியே ஆண்டோடைய வல்லமையை எங்கேயோ தூரத்தில் உள்ள ஜனங்கள் புரிந்து கொண்டாங்க. படிப்போம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம் படிப்போம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 7-8. ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ அந்த மகத்துவமான தேவனின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் அனாதரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை எங்க செய்தாரு? எகிப்துல செய்தாரு. ஆண்டவர் சொன்ன இந்த வல்லமை நான் எது காண்பிக்கிறேன், என்னோட நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகணும். இப்போ ஆண்டவர் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி வந்துட்டு சொல்லிட்டு பெலிஸ்தர் கேள்விப்பட்டோம். நான் பெலிஸ்தர்கள் சொல்றாங்க, ஐயோ இந்த தேவன் வந்துச்சாரு, இவர் தானே அந்த எகிப்தியரை சகலவிதமான வாதினாலும் வாதித்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸ்தர் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னபடியே அவருடைய நாமம் என்ன ஆயிருக்குது? பூமி எங்கும் பிரஸ்தாபமாயிருக்கு. இன்னைக்கு நமக்கும் தெரியும் நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். எப்படி நம்ம இதை அறிந்து கொண்டோம்? இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டனால. அப்ப தேவன் மகத்தான காரியங்களை செய்தது நமக்கும் தெரியணும். நம்முடைய தேவன் வல்லமுள்ள தேவன், அவர் மகத்தான காரியங்களை செய்கிற தேவன் நமக்கு தெரியணுக்காக தான் ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம அந்த தேவனை விசுவாசிக்கிறோம். அந்த தேவன் அதே வல்லமையோடு இருக்கிறாரு, அதே அற்புதங்கள் செய்கிற தேவனா இருக்கிறாரு. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பல நேரங்கள்ல சோதனைகள், போராட்டங்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அது மாறி போகல. ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனா நம்முடைய சோதனைகளும் வேதங்களும் மாறி போகாம நம்ம ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்காம இருக்கணும். என்ன காரணம்? நம்மகிட்ட ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறாரு.
நம்மகிட்ட ஆண்டவர் சில குறைகளை அதை மாற்றி போடணும் ஆண்டவர் விரும்புறாரு. அந்த காரியங்கள் நம்ம செய்தோம்னா நிச்சயமா எல்லா காரியங்களையும் நம்ம வெற்றியை காண முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஏதோ ஒரு குறைதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாத இருக்கிறதே தவிர ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய முடியாத தேவனா இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்று இன்று என்று மாறாதவர், அப்படிதானே? அதுல எந்த மாற்றம் இல்லை. வேதம் கரெக்டா சொல்லுது, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ நம்மள்கிட்ட தான் ஏதோ மாற்றம் வர வேண்டி இருக்குது. அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம இன்னைக்கும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரு, தேவனா இருக்கிறாரு. விண்வெளிக்கு போனவங்க நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் தான் விண்வெளிக்கு போறவங்க, அப்படிதானே? அவர்கிட்ட ஒரு ஜஸ்டின் இர்வின் சொல்லக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, நீங்க விண்வெளிக்கு போறீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்னாரு, நான் விண்வெளிக்கு போன போது எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, இந்த அண்டசராஸ்திரங்களை உண்டாக்குன தேவனை நான் கண்டு கொண்டனே, அவர் இந்த பூமிக்கு வந்தாரே, அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மனுஷனுக்கு அவன் விண்வெளிக்கெல்லாம் போனாலும் அவனால அதை மேன்மையா சொல்ல முடியல. அவனுக்கு என்ன மேன்மையா தெரியுதுன்னா, இந்த அண்டசராஸ்திரம் உண்டாக்குன தேவன் நம்ம தேடி இந்த பூமியில வந்தார்ல, அதுதான் மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க, இந்த அண்டசராஸ்திரம் உண்டாக்குன தேவன் நமக்காக இந்த பூமியில வந்திருக்கிறாரு, நம்ம தேடி பூமியில வந்திருக்கிறாரு. அதை விட ஒரு பாக்கியம் நமக்கு யாருக்காவது கிடைக்குமா? அந்த தேவன் நம்ம கண்டு கொண்டோம், அந்த தேவன் நம்ம அறிந்து கொண்டோம், அந்த ரெட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். நான் எப்போ நினைச்சு பார்ப்பேன், நம்மளோட எத்தனையோ ஞானிகள், நம்மளோட பெரிய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களால கூட இந்த ரெட்சிப்பை ஏற்றுக்கொள்ள முடியல, இந்த ஆண்டவரை கண்டுகொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஆனா அவ்வளோ பெரிய ஞானிகள் நம்மள சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த ரெட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் அந்த ரெட்சிப்பை நமக்கு இலவசமா தந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டோட வருகை வந்தாலும் நம்ம ஆயத்தமா இருந்தா ஆண்டோட ராஜ்யத்துல போயிடுவோம். ஹல்லேலூயா. அதோட மேலான பாக்கியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பாட்டு பாடினா ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆண்டவர்களாடி கழி கூறுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளாட அந்த அபிஷேகம் இருந்தது, அந்த அக்கினி எப்பவுமே எரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஜனங்களை கைத்தட்டுங்க, பாட்டு பாடுங்க, ஆராதிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆண்டவர்களாடி கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்ப என்ன குறைஞ்சு போச்சு, நம்ம கூட அந்த அனல் குறைஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, ஆவியிலே அனலா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆவியில் அனலா இருந்தோம்னா நம்ம இங்க பாட்டு பாடும் போதே நமக்குள்ளாட அந்த அபிஷேகம் அனல் விட்டு எரியும், அப்படி கொழுந்து விட்டு எரியும். எரிந்ததுன்னா நம்ம ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியம் ஓடணும், இன்னும் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் பார்க்கும்போது நிச்சயப்பட்ட ஜனங்கள் உள்ளாடி கூட அந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலைமை. நிச்சயப்பட்ட ஜனங்களும் இன்னைக்கு வீட்டுல சீரியல் பாக்குறாங்க, நிச்சயப்பட்டவங்களும் ஆராதனைக்கு வந்துட்டு வீட்டுல போயிட்டு அவங்க உலகப்பிரகாரமான காரியங்கள் செய்யறாங்க. எப்படி ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்ய முடியும்? ஆண்டவர் நமக்காக அற்புதங்கள் செய்யணும்னா ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த ஜாதிகள் மாதிரி இருக்கக்கூடாது, நீ ஒரு வேறுபட்ட ஜாதி, அவங்க கூட நீ கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்த ஆராதனைக்கு வரும்போது மட்டும் ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்துட்டு இங்க இருந்து போன பிறகு நம்ம உலகப்பிரகாரமான மனுஷன் மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா எப்படி ஆண்டவர் நமக்காக அற்புதம் செய்ய முடியும்? அப்ப நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்யறதுக்காக இன்றும் நமக்காக ஆவலோடு காத்திருக்கிறார். ஆனா எது தடையா இருக்குது, நம்மகிட்ட உள்ள சில குறைகள். அப்ப அந்த காரியங்கள் என்ன சொல்லணும் எனக்கு பார்ப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிப்போம். யோவான் 15:7. நீங்கள் என்னிடம் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கேட்டுக்கொள்வது ஆண்டவர் செய்ய எப்பவுமே ரெடியா இருக்கிறார். ஆனா என்ன செய்யணும், நான் ஆண்டவர் என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவாராம், நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு செய்யப்படும். அப்ப நான் ஆண்டவருக்குள்ள நிலைத்து இல்லாம நான் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டு ஆண்டவரை நான் ஜெபிச்சேன்னா எனக்கு அந்த காரியங்கள் நடக்காது. இதனால்தான் நம்மளோட காரியங்கள் சில நேரங்களில் தடைப்பட்டு போகுது. நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவர் ஆலயத்துக்கு வரேன், நான் ஆண்டவருக்காக காரியங்களை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஆண்டவர்களை நிலைத்து நிற்கிறேன் என்னது, ஆண்டவருக்காக வைரக்கம் நிற்கிறது. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாம ஆண்டவருக்காக வைரக்கம் நிற்கிறதா நிலைத்து நிற்கிறது. ஏதோ வந்தோம், கடமைக்காக நின்னோம், அப்புறம் போயிட்டோம் அப்படின்னு இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்காக உண்மை உத்தமா வாழக்கூடியதுதான் ஆண்டவருக்காக நிற்கக்கூடியது. நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை மிஷினரிகள் அவனுக்கு இருந்த எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு நம்ம நாட்டுக்கு வந்ததுனால தான் நம்ம எனக்கு ஆண்டவர் அறிந்து கொண்டோம். அவங்க மட்டும் அவங்களுக்கு இருந்த சுகத்தையும் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு வரலன்னா நம்ம ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியுமா? நினைச்சு பாருங்க, நம்ம யாருமே ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவருக்காக அவங்க விட்டதுனால, ஆண்டவருக்காக வைரக்கம் காண்பித்தனால நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அப்ப நம்ம ஆண்டோட பிள்ளைகள் சொல்றோம், நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்காக வைரக்கம் நிற்கிறோம், நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்காக வைரக்கமா காரியங்களை செய்யறோம், ஆண்டவருக்காக எத்தனை பேர் பரிசுத்தமா வாழ்றோம். நான் எப்பவும் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம், அப்படிதானே? அது முடியவே முடியாது.
நம்மகிட்ட ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு அடுத்த காரியம் என்னன்னா பரிசுத்தம். அது மாதிரி நம்ம அன்பு, நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா தேவ ஜனங்கள் மாறி மாறி உண்மையிலேயே அன்பா இருக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல. ஆண்டவர் சொல்றாரு உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக அப்படின்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? அப்ப அன்புல மாயமும் இருக்குது. மாயமான ஒரு அன்பு. நம்ம பார்க்கும்போது ஒரு பேச்சு, நம்ம அப்புறம் தூரமா போனதுக்கப்புறம் இன்னொரு பேச்சு பேசக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பவுமே உண்மையை பேசக்கூடியவங்களா இருக்கணும். முகத்துக்கு முன்னாடி என்ன சொல்றோமோ அதான் முகத்துக்கு பின்னாடி சொல்லணும். நம்ம நிறைய வேலையில நான் பார்க்குறேன், விசுவாசிகள் வந்து ஒரு சகோதரனை பார்க்கும்போது சொல்ற காரியத்தை அவங்க எல்லா டைம்ல சொல்லக்கூடிய காரியங்கள் வித்தியாசமா இருக்கு. ஆண்டவர் நம்மளை எல்லா சூழ்நிலையும் பார்க்குறாரு, அப்படிதானே? நம்மளோட எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அறிகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம இங்கே தனியா இருக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போது, ஆனா ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கணக்கு வைக்கிறாரு, அப்படிதானே? வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது யாருக்காக சொல்லிருக்கு? நமக்காக சொல்லிருக்கு. நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்த தொடக்கத்துல, அந்த அதிகார தொடக்கத்துல, பூமிக்குரிய கூடாராம நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்காக உண்டு அறிந்திருக்கிறோம். அப்ப நமக்காக தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அது சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்காகவும், நன்மையான காரியங்களா இருந்தாலும் சரி, தீமையான காரியங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கணும். அப்ப அந்த தெய்வ பயம் நமக்கு வேணும். இன்னைக்கு நமக்கு ஆவிக்கிற பிள்ளைகிட்ட இல்லாத ஒரு காரியம் என்னன்னா தெய்வ பயம். தெய்வ பயம் நம்மகிட்ட குறைஞ்சு போச்சு. ஆண்டவர் எல்லாரும் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து கோபமா இருந்தாரு, இப்போ வந்து ஆண்டவர் வந்து எப்படின்னா நல்ல அன்பான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி இருந்தாரு? இரக்கமுள்ள தேவனா இருந்தார். நம்ம அப்படி அவரை கோபமுள்ள தேவன் நம்ம சொல்றோம், ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. யாத்திராகமம் நீங்க படிங்க, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5ல இருந்து 7 வரைக்கும் படிங்க. யாத்திராகமம் 34 5ல இருந்து 7 வரைக்கும். ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்போ ஆண்டவர் அங்கேயும் இரக்கமுள்ள தேவனா இருந்தார். ஆனா என்ன ஒரு இது நம்ம வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல தவறு செய்தா உடனே அடி. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தவறு செய்தா உடனே அடி. புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையபடி நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்ப நம்ம எல்லாரும் போய் நின்று தான் ஆகணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காக நான் ஏனோதான ஒரு வாழ்க்கை வாழலாமா? வாழக்கூடாது. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கு எனக்கு புதிய ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்படுது, அப்படிதானே? ஞாபக புஸ்தகம் ஒன்று உங்களுக்காக எனக்காக எல்லாருக்கும் எழுதப்படுது. நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எழுதுறாரு. எல்லா காரியங்களும் அங்கே எழுதப்படுது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாள்ல எல்லாரும் போயிட்டு சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உங்களுடைய நாமத்தினால் பிசாசுகளை உரைத்தோம். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்க, உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை பார்த்து சொல்றாரு ஆண்டவர்? சபையில வந்து ஞானஸ்தானம் எடுத்து பிசாசுகளை துரத்தி தீர்க்க தரிசனம் சொல்லி ஆண்டவருக்காக நிற்கணும்னு நினைச்சவங்க தான் கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன் அப்படின்னு. ஏன் நான் ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்ப, நான் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன? நம்ம அன்பு உள்ளவங்களா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். இதுதான் பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம அன்பு உள்ளவங்களா இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உண்மையிலேயே அடுத்தவங்களை நேசிக்கூடியவங்களா இருக்கிறோம்? சமயத்தில் ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். போன வாரத்தில் நான் இங்கே இந்த சபைக்கு வந்திருந்தா கூட இந்த சாட்சி இருக்க முடியாது, ஏன்னா இது அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொஞ்சம் சிஸ்டர்ஸ் பேச நின்னாங்க. அப்போ ஒரு அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, நீங்களாம் கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொன்னாங்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இயேசு விடுவிக்கிறாருக்கு போகணும், அதுக்குள்ள வழி எனக்கு சொல்லி தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கெல்லாம் அங்கே மீட்டிங் நடக்கும், எனக்கு பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்காக நான் அவங்க கொண்டு போய் ஜெபிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஆண்டவர் அறியாத ஒரு மார்க்கத்திலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் தான் போக முடியும், அப்புறம் உங்கள் பையனுக்காக அவங்க ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா
நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது வந்துன்னா உங்களுக்காக ஜெபிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பக்கத்தில் ஒரு சபைக்கு போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்வாங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆலோசனைலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 3 நாளைக்கு அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணல. அப்போ இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்னம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்படி சுகர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு, நான் வந்து ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த என்ன பண்ணாங்க, ஒரு சிஸ்டரை கூப்பிட்டுட்டு அவங்கள பார்க்க போனாங்க. பார்க்க போனோன்னா அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. என்னடா நம்மளை ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தவங்க நம்மளை பார்க்குறதுக்காக அங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்டாங்க, நீங்கள் என்ன பக்கம் தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் உங்களை பக்கம் தான் வந்தோம். மறுபடியும் கேட்டாங்களா, நீங்கள் என்ன பக்கம் தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் உங்களை பக்கம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஆண்டோட அன்பு புரிந்தது. இவங்க வந்து நம்மளை பார்க்கறதுக்காக இந்த கஷ்டப்பட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு மனுஷன் ஆண்டோட கொண்டு வரும்னா அந்த நம்முடைய அன்பு நம்ம அவங்களுக்காக காட்டுறோம். தேவன் வந்து இந்த பூமியில் இருக்கும்போது எல்லாத்தையும் அன்பா இருந்தார், அப்படித்தானே? சமாரியா ஸ்திரியை வந்து சமாரியா நாட்டுக்காரங்கிட்ட போய் யாரும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க விளக்கப்பட்டிருந்தாங்க. அசீரியா ராஜா வந்து எப்போ வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சிறைப்பிடித்து கொண்டு போனானோ அப்போ மீதியா இருந்த இஸ்ரவேலர்களும் புறஜாதிகளும் வந்து மிக்ஸ் ஆகி உண்டான அந்த ஜனங்கள் தான் சமாரியர்கள். அப்போ அவங்கள்ட்ட வந்து ஆண்டவர் சொன்னதுனால யாரும் யூதர்கள் வந்து மற்ற ஜாதியில கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்களை வந்து வேற்று தேவர்களை பின்பற்றி வச்சிருவாங்கன்னு சொன்னதுனால அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவளை தேடி போய் அவள்கிட்ட போய் பேசினாரு. அவள்கிட்ட ஆண்டவர் வந்து அந்த உண்மையான சம்பவத்தை சொன்னாரு, நீ வந்து எடுக்கிற தண்ணி வந்து உனக்கு தாகத்தை கொடுக்கும், ஆனால் நான் தரக்கூடிய தண்ணீர் வந்து அது ஒரு நாளும் தாகத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த சத்தியத்தை ஆண்டவர் வந்து அந்த அந்த ஆண்டவருக்கு தூரமா இருந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்முடைய தேவன் வந்து எல்லாரையும் ஏழையும் இல்லை ஒதுக்கப்பட்டவங்க இல்லை எல்லாரையும் தேடி போய் அந்த சுவிசேஷத்தை சொன்னார். அதே மாதிரி நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் வந்து அதே மாதிரி செய்யும் போது ஆண்டோடைய பிள்ளைகளுடைய அன்பை மற்றவங்க புரிந்து கொள்றாங்க. அவங்க ஆண்டோடைய அன்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டோட்ட வர்றாங்க. ஆனா நம்ம சபையில் இருக்கக்கூடிய நம்ம எத்தனை பேர் உண்மையா ஆண்டோடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறோம்? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். யோவான் 15:12 படிப்போம். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 15:12. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனை என்னதான், நான் உங்கள் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம யாராவது உங்களுடைய குழந்தைக்காக நான் எனக்கு பிள்ளை உடம்பு சரியில்லைன்னா நான் எப்படி ஜெபிப்பேனோ அதே மாதிரி சபையில உடம்பு சரியில்லாத ஒரு ஆளுக்காக நான் ஜெபிப்பேன் யாராவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். நம்ம எத்தனை பேர் அதை மாதிரி செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம்? அதுதான் ஆண்டோடைய அன்பு. ஆண்டவர் வந்து யார்கிட்ட பாரபட்சம் காட்டினாரா? ஆண்டவர் யாரையுமே வித்தியாசமா பார்க்கவே இல்லை, அப்படிதானே? ஆண்டவர் எல்லாரையும் ஒண்ணும் போலே பார்த்தார். ஏழை பணக்காரன் ஆண்டவர் பார்க்கல, இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கல, யாரையுமே ஆண்டவர் வித்தியாசமா பார்க்கல. ஆண்டவர் எல்லாட்டும் ஒரே மாதிரி அன்பு காண்பித்தார். அப்ப நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்றோம், அதே மாதிரி நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக அந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் மட்டும் அன்பா இருக்கிற மாதிரி நம்மளும் மற்றவங்க அன்பா இருக்கிறோமா? அப்படி அன்பா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள்னு அர்த்தம். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களுக்கு தடையா இருக்குது. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம எல்லாம் செய்யறோம், ஆனா ஆண்டோட கற்பனை ஆண்டு சொல்ற இதுதான் என்னோட கற்பனை ஆண்டு சொல்றாரு, அப்படிதானே? ஆண்டவர் இந்த வசனத்தை அப்படிதானே சொல்றாரு, இதுதான் நீங்க இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கற்பனை நம்ம ஃபாலோ பண்றோமா? ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையில தடைகள். நீங்க ரோமர் 12:9 நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இதை நீங்க கீழே வர அப்படி படிச்சுட்டே போனீங்கன்னா, ஒருத்தர் கண்ணம் பண்ணுங்க, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், இப்படி ஆண்டவர் எல்லா காரியங்களும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், ஆனா இதுல எத்தனை நம்ம ஃபாலோ பண்றோம் நினைச்சு பாருங்க. நீங்க வீட்டுல போய் இதை படிச்சு பாருங்க. இதுல ஆண்டவர் சொல்றாரு, நம்மகிட்ட இவ்வளவு காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்மகிட்ட எத்தனை காரியங்கள் இதுல நம்ம கடைபிடிக்கக்கூடிய காரியங்களா இருக்குது. கனம் பண்ணால ஒருத்தர் முந்திக் கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சபையில ஒரு ஆளை நம்ம இன்னொரு ஆள் பார்த்தா கூட பார்க்காம போகக்கூடிய ஆட்கள் கூட இருக்கிறாங்க. நான் இங்க வந்து நீங்க கொஞ்சம் பேரா இருக்கிறீங்க, ஒரு 200 பேரோட ஒரு சபையில பார்த்தா மாறி பேசக்கூட மாட்டாங்க, வருவாங்க அப்படியே போயிடுவாங்க.
ஆனா ஆண்டவர் வந்து அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கனம் பண்றதுல என்ன பண்ணுமா, ஒருத்தருக்கு ஒரு முந்தி நம்மள ஒரு ஆள் பார்க்கலன்னா கூட நம்ம அவங்கள்ட்ட போய் ஸ்தோத்திரம் பிரதர் ஸ்தோத்திரம் சிஸ்டர் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது நம்ம ஒரு நாள் குறைஞ்சி போறதே இல்லை, அப்படிதானே? அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள். கனம் பண்றதுல நம்ம முந்தி கொள்ளணும். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்னாடி வரும்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம அந்த காரியங்களுக்கு முன்னாடி விடுபடாமல் இருக்கிறனால தான் என்னால் புரிந்து கொள்ள முடியுது, ஏன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில அதே மாதிரி பழைய அந்த ஆதி காலத்துல இருந்த அந்த அற்புதங்களை செய்ய முடியலைன்னா, நமக்குள்ளாடி அந்த ஆதி காலத்துல இருந்த அந்த அன்பு இல்லை, நமக்குள்ளாடி அந்த ஆதி காலத்துல இருந்த அந்த பரிசுத்தம் இல்லை, நமக்குள்ளாடி அந்த வாஞ்ச ஆண்டருக்காக வைரக்கம் வாழணும்னு அந்த ஆவியுள்ள அனல் இல்லை. ஆண்டர் சொன்னால ஒருவன் வந்து அனல் இல்லாம குளிர் இல்லாம இருந்த ஆண்டர் என்ன பண்ணுவாராம், அவனை வாந்தி பண்ணி போடணும்னு சொல்றாரு. அப்போ ஆண்டோட பிள்ளைகள் நம்ம அனலா இருக்கணும். நீங்க யாரும் அந்த மாதிரி இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஆண்டோட அனலா இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அந்த அனலா இருக்கக்கூடிய பார்த்து கூட ஆண்டு சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அவன்மா பரிசுத்தமா இருக்கட்டும்னு ஆண்டு சொல்றாரு, இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டு சொல்றாரு. அப்போ நான் நல்லா அனலா இருக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் நீங்க அந்த அனலை கூட்டிக்கோங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளுக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம், நம்ம பிள்ளையுடைய நிலைமை பரிதாபம். நான் வேதத்தில் நான் பார்க்கும்போது மோசையுடைய பிள்ளை மோசை மாதிரி இல்லை, சாமுவேலுடைய பிள்ளை சாமுவேல் மாதிரி இல்லை, ஏலியுடைய பிள்ளைகள் ஏரிய மாதிரி இல்லை. அப்போ என்ன, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நம்ம தகப்பன்மார் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பிள்ளைகள் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் ஆண்டோட சமூகத்தில் நிற்க முடியாது. அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஆண்டருக்காக நிற்கணும்னா நம்முடைய ஜெபமும் அவசியமா இருக்குது. ஏலி வந்து செய்த ஒரே ஒரு தவறு என்னன்னா, பிள்ளைகள் தவறு செய்த போது கூட ஏலி வந்து என்ன பண்ணல, அந்த பிள்ளைகளை கண்டித்து அந்த ஆசாரிய உலகத்துல இருந்து அவங்களுக்கு நிறுத்த கூட இல்லை. இந்த தவறு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த பிள்ளைகளை தொடர்ந்து அந்த ஆண்டோட சமூகத்தை தவறு செய்த விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும் போது கண்டிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பிறப்பை கையாடலும் தன் மகனை பகைக்கிறான், பிறப்பை கையாடலும் தன் மகனை பகைக்கிறான். உலகம் சொல்லும் பிள்ளைகள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உலகம் சொல்லும் பிள்ளைகள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை தப்பு செய்துன்னா அவனை அடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒன்னும் அவன் செத்து போக மாட்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ அவனை என்ன செய்வ, பாதாளத்துக்கு தப்பிக்கலாம்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பரிதவிக்கக்கூடியவங்களா இருந்தோம்னா, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம திறப்பில் இருக்கக்கூடியவங்களா இருந்தோம். ஏன்னா நான் எப்பவுமே பாக்குறேன், நம்ம இருந்த அளவுக்கு நம்மளோட பிள்ளைகள் ஆண்டவரை சேவிக்கல. இன்னைக்கு இல்லை நாட்கள்ல ஆண்டவர்களோட அந்த வைராக்கியம் அவங்கள்கிட்ட இல்லை. நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிப்போம்னா நம்ம பிள்ளைகள் 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு விட்டுறாங்க. நம்ம உபவாசம் ஜெபிக்கணும், நம்ம பிள்ளைகள் கேட்கறாங்க, எதுக்கு உபவாசம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவங்க பிசாசு ஜெபத்தினால் உபவாசத்தினால் அண்டி போகாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சில நேரத்தில் நம்ம உபவாசம் ஜெபிக்க வேண்டி இருக்குது. உபவாசம் இல்லைன்னா நம்மளால மேற்கொள்ள முடியாது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்தோம்னா நம்ம நிச்சயமாகவே ஆண்டோட பிள்ளைகளாக பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இந்த அதிகாரத்துல 3ல இருந்து 8 வரைக்கும் படிச்சீங்கன்னா, நான் டைம் ஆயிருக்கு சொல்லிட்டு படிக்காம விடுறேன், நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. அதுல இந்த முக்கியமான வசனம் என்னன்னா, தேவன் நம்ம எதுக்காக அழைக்கல, அசுத்தத்திற்கு அழைக்கல, எதற்கு அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம ஆண்டோட பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், அப்படிதானே? நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் பரிசுத்தமா இருக்கணும். நம்மளை பார்க்கக்கூடிய சொல்லணும், இவங்க நிச்சயமாகவே ஆண்டோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சாட்சி நமக்கு இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல எதுவும் ஆண்டருக்காக செய்யலன்னு அர்த்தம். ஏன்னா சாட்சி இல்லாம என்னால எதுவுமே இந்த உலகத்துல ஆண்டருக்காக செய்ய முடியாது. நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் என்னதான் பெரிய தான தர்மம் செய்தாலும் சரி, என்னால யாரையும் ஆண்டவர்களாக கொண்டு முடியாது என்னோட வாழ்க்கை சாட்சியா இல்லைன்னா. அப்ப என்னுடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தான் சொல்றாரு, ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைக்கல, அசுத்தத்திற்கு அழைக்கல, பரிசுத்தத்திற்கு தான் அழைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தம் நமக்குள்ளாடி இல்லைன்னா நீங்க என்னதான் ஜெபிச்சு பாருங்க, உங்களால அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தரப்படுதுன்னா நீங்க ஆண்டோட சமூகத்துல போயிட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை எந்த விதத்துல நான் நீங்க விரும்புற அந்த பரிசுத்தத்துல நான் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்த்துக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. நீங்க இதை கண்டிப்பா செய்யுங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையோட குறைவை உங்களுக்கு சுட்டி காட்டுவாரு. ஏன்னா மனுஷன் சுட்டி காட்டினா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, அப்படிதானே? நம்ம போய் ஒரு மனுஷன் போய் உங்க வாழ்க்கையில இந்த குறை இருக்குன்னு நான் ஏற்றுக்கொள்வானா, கொள்ளவே மாட்டேன். ஆனா ஆண்டவர் சுட்டி காட்டினார்னா நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். அவன் ஆண்டவரை உண்மையா பின்பற்றி வருவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் நம்ம ஆண்டோட பிள்ளைகள் சொல்றோம், நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் சொல்லவே முடியாது, அப்படிதானே? யாராவது சொல்ல முடியும் நான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டுகளால் வளர்த்துட்டே இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியாதபடி தடையா இருக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா அது பரிசுத்த குறைச்சல். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம வந்து தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன், அவர் பரிசுத்தர். அப்ப அவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய நம்மளும் எப்படிதான் இருக்கணும்? அவரை போலதான் இருக்கணும். இப்ப பரிசுத்தம் சொன்னா இந்த வெள்ளையும் போட்டுட்டு ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா பரிசுத்தம்? அது இல்லை. அது வந்து வெளியில் நம்ம காட்டுறது அது இல்லை. பரிசுத்தம் உள்ளது உள்ள. ஆண்டவர் சொல்றாருல, வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையா இருக்க கூடாது. நான் வெளியில வந்து எல்லாம் வெள்ளையும் போட்டுட்டு காட்டுறது அது இல்லை பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளது எதுன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிற அந்த நடக்கைகள், அதுதான் பரிசுத்தம். மற்றவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மோசமான ஜோக் அடிக்கிறாங்க, அந்த இடத்துல நான் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. அப்படித்தானே? ஆண்டோட பிள்ளை நிற்கக்கூடாது. மோசமான ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல ஆண்டோட பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நான் சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு பாகிஸ்தானி மேனேஜர் உண்டு எனக்கு. நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் அப்ரூவல் வாங்க கொண்டு போகணும். அவர் வாய் திறந்தாலே மோசமான ஜோக் தான் அடிப்பார். இப்போ எனக்கு அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கி தான் ஆகணும். நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அவங்க எங்கள் கிளைண்ட் அவர்கிட்ட கொண்டு நம்ம அப்ரூவல் வாங்காமல் இருக்கவே முடியாது. நான் அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நான் தள்ளி போயிடுவேன். ஏன்னா இவர் வந்து அந்த ஒரு பேப்பரை திறந்து அப்ரூவல் போடுற முன்னாடியே ஏதாவது ஒரு மோசமான ஜோக் அடிச்சு தான் அதை அப்ரூவ் பண்ணுவார். நான் ஆண்டோட பிள்ளை, நாங்கள் ரெண்டு அதை ரசிக்க முடியுமா? ரசிக்க முடியாது. நான் அதை ரசித்தேன்னா நான் ஆண்டோட பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டோட பிள்ளையா இருந்த அந்த தவறு நம்ம செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்போ நம்ம நிச்சயப்படுறதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, நிச்சயப்பட்ட பிறகு உள்ள வாழ்க்கை வேற. அப்போ சொல்லணும், ஆட்கள் சொல்லணும், இப்போ முன்னாடி இப்படி இருந்தா இப்போ இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வித்தியாசத்தை, அந்த ஒரு வேறுபாட்டை நம்மகிட்ட ஜனங்கள், உலக ஜனங்கள் பார்க்கணும். அப்படி நம்மளோட வாழ்க்கை சாட்சியா இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். அடுத்தது விசுவாசம். எபிரேயர் 11:6 படிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்ந்தவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடினவருக்கு பலன் அளித்தவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அன்பு பார்த்தோம் அப்படிதானே? ஆண்டு சொல்றாரு, நீங்க ஒருவர் அன்பா இருங்க, அதான் என்னோட கற்பனை அப்படின்னு. அடுத்தது பரிசுத்தம், அடுத்தது விசுவாசம். நம்மள்ட்ட என்னன்னா நிறைய பேர் ஜெபிச்சுட்டு ஒரு டைம் ஆனோன்னா நடக்கத்தோட என்ன பண்ணிடுவோம், அப்படியே சோர்ந்து போய் இனி இது நடக்குமான்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். ஆனா நம்ம டைம்ல நடக்காது, ஆண்டோட டைம் நடக்கும். அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துக்கு ஆண்டவர் போனார் அப்படிதானே? மரியாதை வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அற்புதம் நடக்கல. என்னது? வேலை இன்னும் வரல, அவ்வளவுதான். வேலை வரும், அற்புதம் நடக்கும். கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம் நடந்ததா இல்லையா? நடந்தது. வேலை வந்தது, அற்புதம் நடந்தது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் வேலை வரும்போது அற்புதம் நடக்கும். ஆனா நம்முடைய விசுவாசத்துல எந்த குறைவுமே வரக்கூடாது. அவங்க எல்லாம் ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கீழ்ப்படுத்தி செய்தாங்க அப்படிதானே? அது மாதிரி நம்மளும் ஆண்டவர் சொன்ன மாதிரி கீழ்ப்படுத்தி செய்வோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு சாட்சி சொல்லி நான் முடிக்க போறேன். என்னுடைய பையன் இந்த உட்காந்துருக்கான். 1 வயசு 10 மாசமா இருக்கும்போது சவுதி அரேபியால அவன் அங்கே இருக்கும்போது அவனுக்கு ஒரு நோய் வந்தது. அவன் உடம்புல எல்லாம் பச்சை பச்சையா வந்தது. நாங்கள் கூட இருந்த நர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, இவரை டாக்டர் கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு காட்டினா அவனோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து வெறும் 8000 இருந்தது. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், இவரை இமீடியட்டா எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம அங்கே அட்மிட் பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்ரீலங்கன் மேனேஜர் இருந்தார், அவரை பிடிச்சி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட், நம்ம ஒரு மாதிரில நல்ல ட்ரீட்மெண்ட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாக்டர் இருப்பாங்க. ஒரு நாள் எஜிப்சியன் இருப்பாரு, ஒரு நாள் சூடான் டாக்டர் இருப்பாங்க, ஒரு நாள் இந்தியன் டாக்டர் இருப்பாங்க, ஒரு நாள் பாகிஸ்தான் டாக்டர் இருப்பாங்க. யார் வேணாலும் இருப்பாங்க நம்மளை பிள்ளைகளை செக் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் போகிற அன்னைக்கு ஒரு சூடான் டாக்டர் இருந்தார், அவருக்கு 60 வயசு இருக்கும். அவருக்கு நாங்கள் இந்த ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுத்தோம், இவருக்கு இந்த பிளட் டெஸ்ட் எடுத்துங்க. அதை பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த பிள்ளை இப்படி இருக்கிறான், நல்ல ஆரோக்கியமாக ஓடி ஆடி நடந்துட்டு இருக்கிறான், இப்படி பிளேட்லெட் சவுண்டு கம்மியாக இருக்குன்னா அந்த பிள்ளை எப்படி இருப்பான்னா ஒரு நோயாளியா அவனை வந்து தூக்கிட்டு தான் வருவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இவனை நடத்தி கொண்டு இருக்கீங்க, ஓடி ஆடி விளையாடுறதுனால இந்த ரிப்போர்ட் தப்பு, இதே டெஸ்ட் நீங்கள் இங்கே எடுக்க அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட் அங்கே எடுத்தாங்க. அதை எடுக்கும்போது அங்கே வந்து அவனோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து வெறும் 6800 ஆயிடுச்சு. ஒரே நாளில் அவனோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட் இன்னும் குறைஞ்சிச்சு. அப்போ அந்த டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல. அவரு பெரிய பெரிய அவரு கூட இருக்கக்கூடிய எல்லா டாக்டரும் கூப்பிட்டு காட்டினாரு,
இந்த பிள்ளையோட இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் இவ்வளோதான் இருக்குது, ஆனால் இவன் ஓடி ஆடி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாரும் செக் பண்ணிட்டு அப்புறம் இவனுக்கு ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க இவனை கண்டினியூஸாக ஒவ்வொரு வாரம் கொண்டு வர சொல்லுவாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, இவனுக்கு கவுண்ட் மேலே போகுதா. அப்புறம் இவனுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் ஏற்றினாங்க. அவங்க ஏற்றுனாக்கு அப்புறமா சொன்னாங்க, நார்மலாக ஒரு ஆளுக்கு பிளேட்லெட்ஸ் அடைச்சா அவரோட கவுண்ட் வந்து 75,000 1 lakh எல்லாம் தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுக்கு வந்து அந்த 75,000 ரீச் ஆகுங்க. அப்போ இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இவனுக்கு போன் மேரோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எலும்பு அந்த மஜ்ஜை இருக்குது அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவனுக்கு மயக்க ஊசி போட்டு அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வந்து ஒரு மேங்களூர் டாக்டர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த டெஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக வந்துன்னா, அவனுக்கு போன் மேரோவில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வந்துன்னா நீங்கள் இன்டேக் தான் போகணும், இங்கே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்க முடியாது, ஏன்னா இது இங்கே பயங்கர காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டோட பிள்ளைகள்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்போ நாங்கள் சவுதி அரேபியாவில் டிபிஎம் சபைக்கு போயிட்டு இருந்தோம். அந்த சபை வந்து இவனுக்காக ஜெபிச்சுது. அது வந்து எனக்கு சாட்சியாக எந்த இடத்துல நான் சொல்கிற காரணம் என்னென்னா, அப்படி அந்த சபை வந்து ஆண்டவர் சொன்னார்ல ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்கன்னு, அந்த சபையே அந்த ரூமை வந்து அதிரத்தக்கதாக அவங்க ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிச்சாங்க, ஒரு என்னதோ அவங்க குழந்தைக்கு வந்த மாதிரி நினச்சி ஜெபிச்சாங்க. ஏன்னா இவன் சின்ன பிள்ளையிலே 1 வயசு 10 மாசமா இருக்கும்போது சங்கீதம் அவ்வளோ ஒரு பாசம்னா என்ன காரணம்னு சின்ன பிள்ளையிலே அப்படி அதிகாரங்களே அப்படி முழுசா சொல்லுவேன், அப்படி யாராலையும் சொல்ல முடியாது அப்படி சொல்லு. அப்படி சபை இவருக்காக கதறி ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறமா இவருக்காக தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருந்து ஒரு 4-5 மாசமா ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்திருப்போம். ஒரு நாள் செக் பண்ண போகும்போது இவரோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து 2,45,000 மேலே போயிட்டு, அது வந்து நார்மலாக என்ன இருக்கணுமோ அதுக்கு மேலே போயிட்டு. அப்போ இருந்தது ஒரு பாகிஸ்தானி டாக்டர். அவங்க வந்து இவங்க ரிப்போர்ட்டை முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் செக் பண்ணுவாங்க, பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் செக் பண்ணுவாங்க, மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இவருக்கு வெளியில் எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நம்ம சொன்ன ஆர்டர் பற்றி சொன்னால் தெரியாது. ஏன்னா அவங்க பாகிஸ்தானிஸ், அவங்க வந்து அவ்வளோ அந்த இஸ்லாமில் வைராக்கியமாக இருப்பாங்க. அவனுக்காக ஆண்டவர் வந்து ஜெபிச்ச ஜனங்களோட ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, விசுவாசமுள்ள ஜெபம். என்னோட ஒய்ஃப் வந்து நானும் ஒய்ஃப் மாதிரி அழுது ஜெயிப்போம், ஆண்டவரே இந்த குழந்தை நீங்க எங்களுக்கு தந்தீங்க, இந்த அந்நிய தேசத்தில் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம். ஆண்டவர் வந்து அவனை பேர் சொல்லி தந்த ஒரு குழந்தை. இவன் வந்து பிறக்கும் போது எனக்கு ஷாலோன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இவருக்கு இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொன்ன மாதிரி அவனோட வேலை வந்தது, அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கண் முன்னாடி 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வெளிநாட்டை படிக்க போறதுக்காக உட்கார்ந்துருக்கிறான். அப்போ தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க குறைகள் தான் செட்டாங்க, அற்புதங்களை செய்ய முடியாத தடையா இருக்கிறது தவிர ஆண்டவர் வந்து நேற்று மீண்டும் மாறாத தேவனா இருக்கிறார். அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தாரோ, எப்படி யோசேப்பை வந்து உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சாரோ, எப்படி வந்து தானியேலை வந்து சிங்கக்கபிலிருந்து விடுவித்தாரோ, அதே மாதிரி ஒவ்வொரு தேவர்களையும் ஆண்டவர் விடுவிக்க வல்ல தேவனா இருக்கிறார். நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்பீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்வீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக உங்க விசுவாசத்தை காத்துக் கொள்வீங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்காக வல்லமையான காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசம் ஒரு நாளும் காரியத்தை செய்யாம திரும்பாது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்புவாரு, அவன் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்து முடிச்சே திரும்புவான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் என்றும் ஒரு நாளும் மாறாத தேவன். நீங்க விசுவாசிங்கன்னா அவருடைய மகிமையை காண்பீங்க. வேத வசனம் ஒரு நாளும் மாறி போகாது. ஆண்டவர் சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் வந்து அழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிப்போம், நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் காண்பிப்பாரு. நீங்க இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்களை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். அது ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு சாட்சிகளா நாங்க கூட முன்னாடி நிற்கிறோம். நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழுங்க. ஆண்டவர் உங்களுக்காக அற்புதமான காரியங்களை செய்வது நிச்சயம். ஆண்டவர் தான் இந்த வார்த்தைகள் ஆசிரியப்பார்கள்.